தமிழகத்தின் பழமையான ஆலயங்களில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்காக புனித நீர் எடுத்து செல்லப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென் மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்காக புனித நீர் கொண்டு செல்லப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டியில் உள்ள பி சாலையில் இந்த மாதம் நடைபெற இருக்கும் நிலையில் இதற்காக புனித நீரானது எடுத்து செல்லப்படுவதாகவும் தமிழகத்தின் பழமையான ஆலயங்களில் இருந்து இந்த புனித நீரானது எடுத்து செல்லப்படுவதாகவும் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாநாடு நடைபெறும் இடத்தினை தவிக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார். முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார். லக்ஷ்மணன், விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாபன், தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடானது 27 விக்கிரவாண்டி பகுதியில் ஈசாலையில் தொடர்ந்து நடைபெற உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தலைவர் விஜய் வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே இந்த முதல் மாநாட்டிற்கான பணிகள் முழுவதுமே தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாளை காலையில் தொடர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பகுதியில் முதல் மாநாட்டிற்கு நடத்த வேண்டிய பணிகள் தொடர்ந்து இந்த பூமி பூஜையானது தொடர்ந்து நடைபெற உள்ளதாகவும் கூறப்பட்டிருந்த நிலையில் இன்று இரவிலிருந்தே தொடர்ந்து அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் காலை அதிகாலை டைமில், அதாவது இந்த அதிகாலை இந்த பூமி பூஜை நடைபெற உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த பூமி பூஜையில் கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் கலந்து கொண்டு இந்த பூஜையை மேற்கொள்வார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக கட்சி நிர்வாகிகள், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே மாவட்ட தலைவர்களுடன் 20 நபர்கள் அழைத்து வர வேண்டும் என்றும் ஒரு உத்தரவானது உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தொகுதி வாரியாக, அதாவது ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் குறிப்பிட்ட, அதாவது குறைந்தபட்சம் 50 முதல் அதிகபட்சம் 70 நபர்கள் வர வேண்டும் எனவும் தொடர்ந்து ஒரு உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் கட்சி நிர்வாகிகள் முழுவதுமே இந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு வெற்றி பெற வேண்டும் என இந்த கோவில்களில் பூஜை செய்ய வேண்டும் எனவும் ஒரு அறிவுறுத்தலானது கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த முதல் மாநாடு வெற்றி பெற வேண்டும், அதாவது நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த பூமி பூஜைக்கு சேர்த்து இந்த பூஜையானது மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பூஜை முடிந்தவுடன், அதாவது கோவில் சார்பாக கொடுக்கப்படும் இந்த திருநூறு, எலுமிச்சம்பழம், பூ போன்ற இந்த பிரசாதங்களை பாதுகாப்பான முறையில் நாளை காலை கொண்டு வந்து இந்த பூமி பூஜை நடைபெறும் இடத்தில் அதை வைத்து இந்த பூமி பூஜையானது தொடர்ந்து நடைபெறும் எனவும் ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் கட்சி நிர்வாகிகள் அதற்கான முன்னேற்பாடு பணிகளை தீவிரமாக செய்து வருகின்றனர். நாளை காலை அதிகாலை முதலே தொடர்ந்து இதற்கான பணிகள் தொடங்க உள்ள நிலையில் இன்று இரவு முதலே இந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு வெற்றி பெற வேண்டும் என அனைத்து கோவில்களிலும் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து ஒரு பூஜை செய்து அங்கு கொடுக்கப்படும் பிரசாதங்களை பாதுகாப்பான முறையில் நாளை காலை அந்த விக்கிரவாண்டி பகுதிக்கு சென்று அந்த வீசாலையில் இந்த முதல் மாநாட்டிற்கான அந்த பந்தல் நிகழ்ச்சியானது நடைபெற உள்ள நிலையில் அந்த இடத்தில் வைத்து இந்த பொருட்களை வைத்து பூஜையானது செய்யப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கான பணிகள் தான் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.